விஜயண்ணா வணக்கம்ண்ணா. நாங்கள் உங்ககிட்ட பேசணும் ரொம்பவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இப்போது நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதிலெல்லாம் எம்எல்ஏ நம்பர் அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு இல்லைண்ணா. அவங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது மாதிரி பேச நினச்சா முடியல. அப்புறமா தான் பார்த்தோம் நீங்கள் எல்லாரோட வீடியோவும் பார்த்துருக்கீங்க. இப்போது நாங்கள் வீடியோ போடுறதோ இல்லை நாங்கள் பேசுகிறதோ நீங்கள் கேட்குறீங்க, அதை கவனிக்கிறீங்கன்னு நினச்சோன்னா, என்னோடய பேர் பிரியாண்ணா. நாங்கள் தேவரூத்துப்பள்ளம் வில்லேஜ்னா. தேவரூத்துப்பள்ளம் எங்கே இருக்குன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்கு நல்லமல்லி தாலுக்கு தேவரூத்துப்பள்ளம் இருக்குன்னா அங்கே நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 20 குடும்பத்துக்கு மேலேயே இருக்குது. எங்களுக்கு ரோடு வசதி இல்லைன்னா அந்த ரோடு வசதிக்காக நாங்கள் நிறைய நாங்களும் சிஎம் சைட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க விசாரித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் புறம்போக்கு நிலமா இருந்தால் மட்டும்தான் ரோடு போட்டு தருவோம், மற்றபடிக்கு யாராவது சொந்த நிலமா இருந்தால் நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா. ஆனால் அந்த சொந்த நிலம் இருக்கிறவங்க விட மாட்டேங்கிறாங்க, ரோடு போட விட மாட்டேங்கிறாங்க. இப்போது எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குமே எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டெத் ஆனாலும் சரி, இல்லை ஒரு எதுக்குமே ஒரு எமர்ஜென்சி ஆகட்டும் இல்லை நார்மல் விஷயமாகட்டும் எதுக்குமே எங்களுக்கு வசதி இல்லை. அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தண்ணி இல்லை, எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, இன்னும் பஸ் இதை கரெக்டாக அந்த டைம்னால் அந்த டைமுக்கு, அந்த டைம்னால் இல்லை, ஒரு முன்ன பின்ன ஆகும், ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் லேட் ஆகிறது நார்மல் தான். ஆனாலும் பஸ்ஸுனால் வரணும், இந்த மாதிரி ஒரு 4 டைம் வரும் 5 டைம் வரும்ன்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா, அவங்க பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க என்னன்ட்டாங்கன்னா, நீங்கள் தாம்மா போய் பேசிக்கணும், எங்களோட வேலை அது இல்லை, நாங்கள்லாம் போய் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், இல்லை அவங்க போய் பேசினா அவங்க வீட்டில் லேடிஸ்லாம் இருக்காங்க, சப்போஸ் என் கூட ஜென்ஸ் யாராக வந்தாங்க, அவங்க ட்ரெஸ்ஸு இன்ஸ்கர்ட் மட்டும் கட்டின்னு வெளியே வராங்கன்னா, அப்போது இது தேவையில்லாத சின்ன பசங்களாக இருக்காங்க, இதனால் அவங்களோட ஸ்டடீஸில் பாதிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பயமாக இருக்குது. அதனால் நாங்கள் கேட்டோம், இதுக்கு என்ன தான் வழி, எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. ஆனால் அந்த காலத்தில் சொன்னது தான், முன்னாடி ரோடு விட்டது உண்மை தான். ஆனால் அவங்க இப்போ வேணும்னே விட மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரு வீட்டுக்கும் அமௌண்ட் கேட்குறாங்க, பல்க் அமௌண்ட்டாக கேட்குறாங்க. ஆனால் எங்களால் அவ்வளோ அமௌண்ட்டு தர முடியாது. ஏன்னா நாங்களே டெய்லியும் கூலி வேலைக்கு தான் போகிறோம், யாரும் இங்கே அதிகமாகலாம் இல்லை. அதை நீங்கள் பாருங்கன்னா அவங்க நாங்களாம் பார்க்க போட்டோம். அப்போ நாங்கள் கேட்டோம், அப்போ நாங்கள் யார்கிட்ட தான் இந்த விஷயத்த கொண்டு போனால் எங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும்னா அதுவும் சொல்ல மாட்டேன்னுட்டாங்கன்னா. இன்னொன்று தண்ணி வசதி கேட்டோம். ஒரே வார்த்தை என்னன்ட்டா, உங்களை யாரும் மேடு பள்ளத்தில் வீடு கட்டியிருக்க சொன்னது, ஆனால் பைப் லைன் கொடுத்துருக்காங்க, ஆனால் தண்ணி வரல, அது யாரும் செக் பண்ணவும் இல்லை, இன்னும் இல்லை. இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுனால மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க, செஞ்சாங்க. கேட்டால் உங்களை யார் மேடு பள்ளத்தில் வீடு கட்டினா, அப்போ சொன்னேன், அப்போ எங்களுக்கு சமமான இடத்துல நீங்கள் வீடு கட்டி கொடுங்க, நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டோன்னா, அதுக்கும் அவங்க எந்த பதிலும் இல்லை. உங்களை யாரும் மேடு பள்ளத்தில் வீடு கட்ட சொன்னது, எங்களால் தண்ணி இப்போல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம்னா நாங்கள் இருக்கிற இடத்துல எஸ்டின்ற கம்யூனிட்டி இருக்கோன்னா குருமன்ஸ். ஆனால் அது எப்படி எங்களுக்கு வாங்குறதுன்னு தெரியல. நாங்களும் நிறைய வாட்டி கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுத்து, அதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எங்களால் அதுக்காக என்னென்ன ப்ரூஃப் பண்ண முடியுமோ பண்ணோம். ஆனால் யாரும் எதுவுமே பார்க்கல, யாரும் எதுவுமே அதை பற்றி எதுவுமே பண்ணலை. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நாங்கள் கம்யூனிட்டி கேட்கல, ஆனால் போகிற இடத்துலலாம் இப்போ என்னோடய குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல் சேர்த்தும் போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்கும் போது எனக்கு எப்படி போய் வாங்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, எம்பிசி குறும்பரும் தராங்க. நான் என்னன்னா, எங்களோட அடையாளம் என்னவோ தரமாட்டேங்கிறாங்க. அப்போ விட்டுற வேண்டியதானா, எங்களுக்கு கம்யூனிட்டியே தராமல் விட்டுறலாம்னா எதுக்குன்னா வேற நாங்கள் இல்லைன்றது ஒன்று தரணும், அது அவங்க தானே வெரிஃபை பண்ணணும். நீங்கள் இந்த கேஸ்ட்டா அந்த கேஸ்ட்டா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸில் கேட்டால் அவங்க தெளிவாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் பாருங்கள், எங்கள் அடிப்படை விஷயத்த பாருங்கள், எங்களோட நடவடிக்கையை பாருங்கள், எங்களோட அக்கம் பக்கம் பாருங்கன்னு கேட்கும் போது எங்களுக்கு அது வேலை இல்லை, நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க, நான் சர்டிஃபிகேட் தரோன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு மானியம் 5 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இதில் என்ன எங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னா, இப்போ எங்களோட பூர்வீகமோ இல்லை எங்களுக்குன்னு ஒரு பூர்வீக நிலமே இருக்குது, ஆனால் அது நாங்கள் இன்னும் கரியம் பண்ணலை. ஆனால் எங்ககிட்ட வீடு வசதி இல்லை. அதுவும் போக
எங்களுக்கு ஆனால் சொல்லியிருக்காங்க, இதோ இது உங்களுக்கு, இது அவங்களுக்கு, இந்த மாதிரி கையை காமிச்சு விட்டுருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கோங்க, செஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும்போது என்ன கேட்குறாங்கன்னா, பத்திரம் கேட்குறாங்க, பட்டான்னு கேட்குறாங்க. பட்டா பத்திரம் கேட்கும்போது எங்ககிட்ட இல்லை. ஆனால் எங்ககிட்ட வீடும் இல்லை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி வேணும்னா, ஏன்னா எங்களுக்கு நிலமும் இல்லை, இருக்குது ஆனால் எங்கள் பேரில் இல்லை. அது ஏதாச்சும் தெளிவாக வந்து யாருனாச்சும் வெரிஃபிகேஷன் பண்ணி, இல்லை அவங்களுக்கான நிலம் தான் இது விட்டுருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த பட்டா இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு இது பண்ணி, அது மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் வீடு கட்டிக்கோங்கன்ட்டு அமௌண்ட் தர மாதிரினா. இன்னொரு விஷயம்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு அமௌண்ட் கொடுத்தாலும்னா பின்னாடி தான் தராங்க. ஏன்னா எங்ககிட்ட இருக்குது இல்லைன்றதோட ஒன்று ஒரு அமௌண்ட் முன்னாடி கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மீறினா எனக்கு ஒரு சந்தேகம்னா, கவர்மெண்ட்டில் வீடு இவ்வளோ சதுரடி தான் கட்டணும், அவ்வளோ சதுரடி தான் கட்டணுன்றது கரெக்ட் தான். நாங்கள் ஒரு சாதாரண மக்கள், நாங்கள் என்ன நினைப்போன்னா, ஒரு சின்னதாக நம்ம கொஞ்சம் பெருசாக கட்டலாமா, இல்லை ஒரு கிச்சனை இது பண்ணலாமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்னா, அப்போ நாங்கள் வந்து சிறுக சேர்த்தி வச்சதை இந்த பணத்தோடு சேர்த்தி நாங்கள் ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கும் போது, நீங்கள் வந்து இல்லை இவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்கள் வந்து பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து அது ஏதாச்சும் பண்ணி, இல்லை நாம் கொடுத்த அமௌண்ட்டோட அவங்க சேர்த்தி தானே கட்டுறாங்க, அது தப்பு இல்லை, அவங்களுக்கு வீடு தானே இல்லைன்றனால வீடு தானே கட்டுறாங்க, அதனால் அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் இல்லை அது மாதிரி பண்ணலாம், நீங்கள் கட்டிக்கோங்க, நாங்கள் வந்து ஒரு 5 லட்சம் எங்களால் முடிஞ்ச தொகையை தரோம், உங்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் மேலே 1 லட்சமோ 2 லட்சமோ இல்லை 10 ரூபாயோ 5000மோ போட்டு நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்ட்டு. அதுவும் எங்களோட, நாங்கள் சாதாரண மனுஷங்களை எங்களோட ஒரு கோரிக்கை மாதிரினா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நிறைய ஸ்கீம் இப்போ சாதாரண சின்ன வேலை, இப்போ நான் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன்னா, இப்போது குட்டி வேலை, சும்மா ஒரு 10th படித்தோ இல்லையோ இல்லை கூட்டுறது பெருக்கிறது, அந்த மாதிரி எந்த வேலை எங்கே இருக்குது, நாங்கள் இப்போது படிச்சிருந்தாலும் எங்களுக்கு அது தெரியலை என்னென்ன வேலை இருக்குது, அது எங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்போ இல்லை அதுக்குன்னு ஒரு யூடியூப் பேஜோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ, அதுக்கு இது படித்தா நம்ம இந்த வேலைக்கு போகலாம், இது பண்ணால் நம்ம அந்த வேலைக்கு போகலாம், அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை இருக்குது, இதில் இவங்களாம் படித்தவங்க தேவை, இவ்வளோ நாள் இருக்குது, அந்த மாதிரி இந்த இடத்துல போகணும், இந்த மாதிரி அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி தெளிவாக நாங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு என்ன சொல்கிறது, படிக்காதவங்க கூட அவங்க கூட அதை காது கேட்டு ஒரு படித்த நம்ம குழந்தைங்களுக்கு வந்து, பாப்பா நீ +2 முடிச்சுங்கிறம்மா, உனக்கு இந்த வேலைக்கு தாம்மா, இந்த இடத்துல போகணுமா, அந்த மாதிரி நாங்கள் கேட்குறோன்னா. எல்லா இதுவும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி, என்னென்ன இப்போ ஒரு சாதாரண ஒரு கூட்டுற பெருக்கிற வேலை, ஒரு ஆயம்மா வேலை, ஏதாச்சும் ஒன்று இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம படிக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு வேணும்னா. இன்னொன்றுனா என்ன நான் கேட்குறேன்னா, விஷயம்னா, நான் வந்து இதை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை, பட் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா என்னை வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அந்த டைமில். ஆனால் இப்போ வந்து என்ன இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து Group 4 எடுத்துக்கலாம், அதில் வந்து ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் இல்லை. அப்போது தமிழ் மட்டுமே மேஜராக வச்சுருந்தா, இப்போது நான் படிச்சுட்டு வந்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஒரு உதாரணத்துக்கு, இப்போது நான் தமிழ் திருப்பி புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் தான் எங்களை என்ன ஏதுன்னு பார்த்து, ஸ்டடீஸுன்றது கம்பல்சரி சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று நாங்கள் தமிழ் வழியில் தான் போனால் தான் இந்த வேலைன்னா, ஏன்னா இப்போ நாங்கள் போய் எல்கேஜியில் சேரும் போது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் +2 படிக்கும் போது எங்களுக்கு தெரியாது, அந்த ஏஜில் எனக்கு விவரம் வரும்போது, ஐயோ நம்ம அப்படி படிக்கணும்னு நினச்சோம், நம்ம இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சோம், ஆனால் நம்மளால் இப்படி முடியாதான்றது ஒரு கஷ்டம் வருது. அதனால தானே எதாக இருந்தாலுமே இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் வேணான்னா அது நீங்கள் தானே முடிவு பண்ணி, அப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லையும் தமிழ் மீடியம் தான் இருக்கணும், தமிழ் மேஜர் தான் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லும் போது தான் எங்களுக்கும் அது கொஞ்சம் இதாகும், பழகும் எங்களுக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஏன் நான் வந்து எல்லோரும் போய் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிக் ஸ்கூலில் போய் சேர்த்துறாங்க, பயம்தானா, நாம் பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி அவங்க படக்கூடாது, அவங்க நல்லா படித்து ஏதோ ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க உட்காரணுன்றதுனால தான் நான் கஷ்டப்பட்டு நகையெல்லாம் வறுத்து போய் வச்சு அது பண்ணி இது பண்ணி கூலி வேலைக்கு போய் அப்படி போய் இப்படி போய் ஸ்கூலில் சேர்த்துறது. இதே கவர்மெண்ட் ஸ்கூல் தரமாக இருந்தால் ஏன் நான் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்த போகிறாங்க மக்கள்? நீங்கள் கேட்கலாம், ஏமா இவ்வளோ ஆட்சிலெலாம் நாங்களாம் கேட்டோண்ணா, ஆனால் நாங்கள் கேட்டதுக்கு யாரும் பதில் சொல்ல. நாங்கள் எவ்வளோ நாள் எப்படா இந்த மாதிரி
நம்மளோட குறை இதெல்லாம் கேட்டு ஒருத்தவங்க வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்கன்றது எங்களோட ரொம்ப நாள் கனவு. சரிங்களாண்ணா? என்னோடய வயசு வந்து 26. எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ வந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை, எங்கே போனாலும் அமௌண்ட்டு, எங்கே போனாலும் லஞ்சம், அந்த மாதிரி நிறைய தொந்தரவுக்குதுண்ணா. நாங்கள் எங்கள் ஊரில் மட்டும் நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைக்கும். அதுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, அதுக்குன்னு நான் என்னன்றேன்னா, இப்போ ஒரு ஊருங்களாண்ணா, ஒரு ஊர் வேணால் ஒரு வில்லேஜ்னு எடுத்துன்னா அங்கே ஒரு ஆள், அவங்கள செலக்ட் பண்ணி மாதம்னா ஒரு சம்பளம் கொடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை, அங்கே இருக்கிற மனுஷங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு +2 முடிச்சா சர்டிஃபிகேட் தேவைப்படுது, கம்யூனிட்டி தேவைப்படுது, இன்கம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம சோர்ஸ். ஏன்னா நாங்கள் சாதாரண மக்கள், இப்போ சாதாரண மக்கள் அதெல்லாம் இப்போ எங்களால் உங்களை நேராக பார்க்க முடியாது. பட் ஆனால் நல்லவங்களா, உண்மையாக இருக்கிறவங்களா, இப்போ ஒரு கம்யூனிட்டி தேவை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க என்ன கம்யூனிட்டி அந்த மாதிரி தெரியும். அப்புறம் இன்கம், இவங்க என்ன தொழில் செய்கிறாங்க எல்லோரும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போது உண்மையாக நாங்கள் எங்கேயும் ஏமாறாத மாதிரி எங்களோட இது வந்து உண்மையாக கிடைக்கிற மாதிரி அங்கங்கே ஒரு வில்லேஜுக்கு அங்கே இருக்க ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சேலரி கொடுத்து அவங்கள வேலையில் வைக்கும் போது அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதையும் மீறி இவங்க தப்பாக சொல்கிறாங்க, போய் அதுவும் நம்ம பார்க்கலான்னா. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணலான்னா இன்னும் எங்களுக்கு நிறைய இருக்குண்ணா. ஏன்னா எல்லா விஷயமுமே, ஏன்னா எங்களுக்கு கூலி நாங்கள் செய்கிறோன்னா எங்களுக்கு சம்பளம் ஏறதில்லை. ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிற எல்லாவோட பொருளோட விலையும் ஏறுது. ஆனால் எங்களுக்கு சம்பளம் ஏறதில்லை. நீங்கள் கேட்கல அதுக்கு நாங்கள் என்னமோ பண்ணட்டும் செய்யட்டுன்னா, நாங்கள் என்ன சொல்கிறதுனா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். எங்களுக்கு இப்போது கவர்மெண்ட் ஸ்டாஃப் போகிறாங்கன்னா எங்களுக்கு அந்த திறமை அந்த அறிவு இல்லை. அப்போ எங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு ஒரு டிரைவிங் தெரியுது, அப்போது அந்த வழியில் எங்களை கூட்டிகிட்டு போகலாம். இப்போது நம்மளே கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 10 ஆட்டோ வச்சுக்கலாம். அப்போ 10 ஆட்டோவுக்கு கவர்மெண்ட்டு ஒர்க்கு கிடைக்கிது இல்லைண்ணா, ஆட்டோ டிரைவரு அந்த மாதிரி ஒன்று. இப்போ லாரி கூட நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து சோர்ஸ் அண்டர்டேக்கன் பண்ணால் அதுக்கு ஒரு 10 பேர் லாரி இருக்கணும், அவங்களுக்கு 10 பேர் டிரைவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. ஊருக்கு எப்படி இருந்தாலும் மளிகை கடை தேவை. அந்த மளிகை கடை நாம் எடுத்து பண்ணும் போது நமக்கு ஏன் டிமார்ட்டு அது என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கணும்? இப்போ நம்ம அண்ணா இருக்கனால நமக்கு எல்லாமே தரமாக தரலாம் இல்லையாண்ணா? அப்போ எங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் சைடில் இருந்தால், ஒரு மெடிக்கல் கவர்மெண்ட் சைடில் இருந்தால், கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சேவை மையம் இருந்தால் எங்கேயும் போகாத மாதிரி, இந்த மாதிரி நிறையா விஷயம்னா ஏன் நம்ம அதை வேலையாக தரக்கூடாது? இப்போ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? இந்த மாதிரியானா நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களாண்ணா இன்னும் நிறைய விஷயம் படிச்சுக்கிறாங்க, அவங்களால வேலைக்கு போக முடியாது. இதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ரைவேட் ஆகட்டும் ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும், ஒரு வேலைன்னு வரும்போது அங்கே ஒரு குழந்தைய பார்த்துக்க ஒருத்தர் கன்ஃபார்ம் இருந்தால் எல்லா பொண்ணுங்களுமே வேலைக்கு போவாங்க. அவங்க வீட்டு வேலையை பார்த்துப்பாங்க, அவங்க வெளியவும் வேலைக்கு வருவாங்க. அவங்களோட குழந்தைய கொண்டு வந்து இப்போ ஒரு வேலை செய்கிறவங்க அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு, அவங்க குழந்தைய அந்த இடத்துல விட்டுட்டுனா நிம்மதியாக வேலை செய்வாங்க. நீங்கள் அதுக்காக கூட மாதம் இவ்வளோ அவ்வளோ அந்த மாதிரி சொல்லி ப்ரைவேட்க்கு இவ்வளோ, கவர்மெண்ட்டு ஆஃபீஸில் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது கூட சேலரியிலேருந்து எடுத்துக்கலாம். அது எவ்வளோ நல்ல விஷயம். ஏன்னா எவ்வளவோ பேர் திறமை இருந்தும் வர முடியல. அது ப்ரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாதனால யாரும் வரல. அதே மாதிரினா இப்போது நிறைய பொண்ணுங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க எந்த இடத்துல போய் இருக்கிறது என்னன்னு தெரியல. அதுவே ஒரு ஹாஸ்டல் மாதிரி, அது ஒரு பொண்ணுக்கு பையனாக இருக்கட்டும், பொண்ணாக குழந்தையாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு ஆணுக்கு அவங்க பொண்டாட்டி இல்லாமல் ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு பையன் ஒரு பொண்ணாகட்டும், எதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வீடு ஹாஸ்டல் மாதிரி, அங்கே ஒரு குழந்தைய பார்த்துக்க ஒருத்தங்க டேக் கேர் பண்ண. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிம்மதியாக அவங்க தொழில் செய்ய போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் இருந்தானே இல்லைன்னா யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல. அவங்களோட சூழ்நிலை காரணமாக யாரோ ஒருத்தர் ஆணோ பெண்ணை விட்டு போயிருப்பாங்க, பெண்ணு ஒரு ஆணை விட்டு போயிட்டுருப்பாங்க. அது யாரும் வேணும்னு பண்ணுறதில்ல. அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு ஹாஸ்டல், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க சேஃபாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களும் ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்களும் முன்னேறுவாங்க. எத்தனையோ பேர் குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் சூசைட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னா, இன்னும் நிறையா விஷயம் இருக்குண்ணா. அந்த மாதிரி ஹாஸ்டல்
பண்ணி தரலாம். இப்போ நானே ஒரு தனி பொண்ணாக இருந்தேன்னா இப்போ எனக்குன்னு யாரும் இல்லை என் குழந்தைய பார்க்க. இதே எனக்குன்னு ஒரு ஹாஸ்டல் இருந்தால் நான் என் குழந்தைய விட்டுட்டு நான் சம்பாதிக்க போவேன். அப்போது எனக்குன்னு ஒரு சப்போர்ட் கிடைக்கணுன்னா இந்த மற்ற எல்லாருக்கும் தெரியும் ஒரு அமௌண்ட்டு தர நம்பிக்கையோடு வேறு எதுவும் ஒரு பொண்ணுக்கு தர முடியாதுன்ட்டு. அதே தானா நீங்கள் தானா பார்த்து இது கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்கண்ணா. நாங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் பேசுகிறது தப்புமானா நாங்கள் எதுவும் இல்லை, நாங்கள் பட்ட கஷ்டம் இதெல்லாம் இப்படிலாம் கஷ்டம் பட்டிருக்கோன்னே தவிர நாங்கள் எதுவும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லலை. பட் ஆனால் பேசிக் இது எங்களுக்கு வேணும். எங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி வேணும். இப்போது நிறைய ஸ்கீம் இப்போ ஆடு வேணும்னா எனக்கு அது எப்படி போய் அப்ளை பண்ணணும்னு தெரியாது. இதே நமக்குன்னு ஒரு ஆப் இருந்தால் ஆமாம் ஆடு வேணுமா, நமக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், இந்த மாதிரி இருக்கணும், தனியாக இருக்கலாமா, சேர்ந்து இருக்கலாமா, ஹஸ்பண்டோடு இருக்கலாமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குமா நாங்கள் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் எல்லாரையும் போயிட்டு இது பண்ண தேவையில்லை. அதுவே எங்களுக்கு ஒரு ஊருக்கு ஈஸியாகவே மாதிரி இருந்தால் பக்கம் நாங்கள் வயசானவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குதுன்னா அது நீங்கள் தானே பார்த்து எங்களுக்கு நல்லது செய்யணும். திரும்பவும்னா எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு இதை அண்ணா பார்க்குற அளவுக்கு இதை எதனா ஒன்று பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போ எனக்கு எங்கள் சைடில் இருக்கிறது குறைய மட்டும்தான் நான் எங்களால் கேட்டுக்க முடியும். நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு ஒரு 10 குடும்பம் இருந்தாலே சரி, நீங்கள் ஒரே குடும்பத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலே நீங்களும் இந்த மாதிரி கேளுங்க. அப்போ தான் அண்ணாவுக்கு தெரியும். ஏன்னா அண்ணா ஒரே மனுஷங்க எல்லாரையும் பார்க்க முடியாது. அதனால் நாம் தான் அவருக்கு எடுத்துகிட்டு போகணும் என்ன நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் வில்லேஜில் இப்படியெல்லாம் இருக்குன்னா எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் உதவி வேணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கள்.